ஒரு குழந்தை அலமாரி பக்கத்துல இருந்து விளையாண்டுட்டு இருக்கு. அது பார்க்கும்போது அலமாரி மேல ஒரு கண்ணாடி கோப்பை ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கும்போது அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதை வச்சு விளையாடலாமா அப்படின்னு நினைக்குது. கொஞ்சம் எட்டி பார்க்குது, கைக்கு எட்டல. கால் ரெண்டு காலையும் தூக்கி பார்க்குது, லைட்டா தொட முடியுது. அப்புறம் தொட்டு அந்த கண்ணாடி கோப்பை இழுத்துருது. இழுத்து கையில பிடிக்கிறதுக்குள்ளார தவறி கீழே விழுந்துச்சு. தவறி கீழே விழுந்து சுக்குனரா போயிடுச்சு. இந்த சத்தம் கேட்டு உள்ளா இருக்கிற அறையிலேருந்து அவங்க அம்மா வர்றாங்க. அந்த கண்ணாடி கோப்பை கீழே விழுந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு காதல விழுந்து அந்த அம்மா வர்றாங்க. விழுந்ததுக்கும் அவங்க அம்மா வருவதற்கும் சில நொடிகள் தான் ஆகும். இந்த சில நொடிகள்ல அந்த கண்ணாடி கோப்பை விழுந்ததுக்கான காரணத்தை அங்க சொல்லணும். அங்க காரணம் கேட்டு சரின்னு சொல்ல போறது கிடையாது. அங்க நடக்க போறது ஒரு விசாரணை. ஏன் எடுத்த, எப்படி உடைச்ச, அது விலை எவ்வளவு தெரியுமா, எங்க இருந்து வாங்கினது தெரியுமா, எவ்வளவு யாரு மதிப்புமிக்க ஒரு உறவினர் கொடுத்த கிஃப்ட் தெரியுமா, அப்படிங்க நடக்கிற குறுக்கு விசாரணை. ஒரு அந்த இடம் கூடம் ஒரு நீதிமன்றமா மாற போகுது. அந்த நீதிமன்றமா மாற போற இடத்துல அந்த சில நொடிகள்ல அந்த குழந்தை இந்த கண்ணாடி கோப்பை விழுந்ததுக்கான காரணத்தை, நியாயத்தை அவங்க அம்மாவிட சொல்லணும். அதுக்கான ஒரு காரணத்தை அந்த சில நொடிகள்ல அவங்க அந்த குழந்தை தயாரிக்கும். கண்ணாடி கோப்பை விழுந்துறதும் ஒரு அம்மா கேட்கறதுக்கு நடுப்புற இவர் அந்த சில நொடிகள்ல இவ்வளோ விஷயங்களை நம் குழந்தை யோசிக்கும். அவங்க அம்மா நிக்கிறாங்க, பார்வையில கேட்கிறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி. விசாரணை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த குழந்தை சொல்லுது, அந்த கோப்பை சொந்தமா விழுந்து உடைஞ்சிச்சு அப்படிங்க. சொந்தமா விழுந்து உடைஞ்சிச்சு. சொந்தமா விழுந்து உடைஞ்சிச்சுங்கிற ஒரு வார்த்தை சேர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த குழந்தை கொடுத்தது ஒரு பக்கம். அது அவங்களுடைய குழந்தைமையிலிருந்து பொங்கி இந்த உலகத்துக்கு, தமிழ் இலக்கியத்துக்கு கொடுத்த பெரிய பரிசு, பெரிய அன்பு பரிசு. ஆனால் அந்த அந்த அன்பு பரிசுன்னு அந்த அம்மா நினைச்சாங்க. அதுக்கு அடுத்தது முகுந்தராஜ் எழுதுவார், அந்த கவிதையை முடிக்கும் போது சொல்லுவாரு, அந்த கோப்பை விழுந்த இடம் காலியா இருக்கும் இல்லையா, வீட்டுக்கு வருவாங்கல்ல, இங்க எதுமோ இருந்துச்சுல்ல அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த இடத்துல சொந்தமா விழுந்து உடைந்த கோப்பைன்னு அவங்க பொண்ணு சொன்னதை அந்த இடத்துல வச்சு வருவோர் போவோரிடமெல்லாம் காட்டிக்கொண்டே இருந்தால் அம்மா அப்படின்னு எழுதுவார். குழந்தைகளை நாம் ரசிப்பதுக்கு இல்லையா, ரசிப்பது நம் முதல்ல ரசிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் கொண்டாட ஆரம்பிச்சிடும். முதல்ல நம்ம குழந்தைகளை ரசிக்க ஆரம்பிப்போம், கொண்டாட ஆரம்பிப்போம், கதைகள் சொல்லுவோம், கதைகள் கேட்போம். அந்த கதைகளை நம் நண்பர்களுக்கு சொல்லுவோம். நண்பர்களால் இணைந்த, கதைகளால் இணைந்த